அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெசன் வைஸாக லெசன் 1லேருந்து 15 வரைக்கும். இந்த வீடியோவில் தமிழ் மீடியத்துக்கு பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்ப்போம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும். இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸு 3 மார்க் வந்து 5 மார்க்கு எந்தெந்த லெசன்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து 5 மார்க் கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட 5 மார்க் கொஷின் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். பியூர் சயின்ஸ் பாட்னியாக இருந்தாலும் சரி, பயாலஜி பாட்னியாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் 23, 24 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே மாதிரி லைக் பண்ணாமல் பார்த்தாலும் லைக் பண்ணுறேங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறதே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்களுமே லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமது வந்து போய் சேராது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதும். மோஸ்ட்லி இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். லெசன் வைஸாக நம்ம ஒரு 20 கொஷின் அல்லது 10, 15 இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். மோஸ்ட்லி மினிமம் கொஷின் மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு மினிமம் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படித்தா கன்ஃபார்மாக கேட்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சிருங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்களை வேறுபடுத்துக. மொனிராவின் சிறப்பு பண்பு. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதே தான், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதே தான். பியூர் சயின்ஸுக்கு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா கொஷின் கொடுத்துருக்கோம். அதில் 3வது கொஷின் பார்த்தாலே தெரியும். சிறுகாண்பு என்றால் என்ன? இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. அதே போல் இது அகாரிகஸ்ன்னு வரணும். அகாரிகஸ் காணப்படும் மைசிலிங்களோட வகை, இதுவும் பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான். பூஞ்சைவேரிகளோட முக்கியத்துவம், விரியான்னா என்ன, விரியாய்டுனா என்ன, வைரஸைடுனா என்ன, அந்த 3 டேர்ம்ஸும் படிச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட 2 மார்க்கு 3 மார்க் பார்ப்போம். ஆல்ரெடி 5 மார்க் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸும் பார்ப்போம். அதுக்கடுத்து கேப்னாஃபிலிக் பாக்டீரியாங்கள் என்றால் என்ன, ஆர்கிபாக்டீரியம், மைக்கோபிளாஸ்மா, பாக்டீரியோபேஜ், சைனோபேஜ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. குறிப்பாக ஃபஸ்ட் லெசனில் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. ஃபஸ்ட் லெசன் மட்டும் இல்லை, எல்லா லெசன்லையும். ஏன்னா நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 3 கொஷின் 4 கொஷின் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து புக் பேக்கில் தான் கேட்பாங்க. அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப கிராம், நேர், எதிர் பாக்டீரியங்களுக்கான வேறுபாடை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டின் வியாதி, அதன் நிறை குறை, இது எல்லாமே புக் பேக்கு தான். அதுக்கடுத்து கிராம் சாயம் ஏற்றும் முறையோட படிநிலை, அது எல்லாமே படிச்சிருங்க. லைக்கனோட பொது பண்பு, அதையும் படிச்சிருங்க. அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி, இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. மோஸ்ட்லி இந்த 5 மார்க்ஸ் படித்தாலே இதில் ஒரு 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து லெசன் நம்பர் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்ப்போம். பிளக்டோஸ்டில் என்றால் என்ன, பிக்னோசைலிக்னா என்ன. நீங்கள் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துருந்தாலே தெரியும், அல்லது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் பார்த்தாலே தெரியும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரேஃபைட்டுகள் கருவுறுதலுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா, உமது விடையை நியாயப்படுத்துக. நியூக்கல்னால் என்ன, அது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பமோட பொதுவான பண்பு, வேறுபாடு, ரெண்டுமே படிச்சுங்க. வேறுபாடு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. பொதுவான பண்பு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கடுத்து பிரேஃபைட்டுகளோட வகுப்புகளை எழுதுக, இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும். பீட்னா என்ன, ஆம்பர்னா என்ன, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதனால் அதை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒற்றைமடியை எட்டுமடியை வாழ்க்கை சுழற்சி வேறுபடுத்துக. பாசிகளோட வகுப்புகளை வரிசைப்படுத்துக, இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும். சந்ததி மாற்றம்னா என்ன, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்குறப்ப பாசிகளின் பசுங்கணித்து விடையும் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்துக. ஏன்னா இது நிறையா டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ்பம் மற்றும் ஜிம்னோஸ்பம் வேறுபடுத்துக. ஸ்டீலோட வகை, இதெல்லாமே படிச்சிருங்க. இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும். சைகஸோட கூட்டுநிலை காம்பு கேட்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இது கேட்கலாம். அதனால் அதை வரைஞ்சி பார்த்துருங்க. தேர்ட் லெசன் பார்க்குறப்ப வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி, இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இலைத்தோல் தண்டு மற்றும் குறி இலைத்தோல் தண்டு வேறுபடுத்துக. வரம்புடைய கிளைத்தல் மற்றும் வரம்பற்ற கிளைத்தல் வேறுபடுத்துக. ஓர் நடுநரம்பு மற்றும் பல நடுநரம்பு வேறுபடுத்துக. வேரின் பணிகளை எழுதுக. வேரின் பணி கேட்கலாம், தண்டின் பணி கேட்கலாம், இலையின் பணின்னு கேட்கலாம். அதிலே முதல் நிலைன்னு இருக்குது, 2ஆம் நிலைன்னு இருக்குது, அது எல்லாமே படிச்சிருங்க. ஒளிச்சேர்க்கை வேர்கள்னால் என்ன, இலைத்தோல் காம்பு
அதே போல் வேர் தண்டு இலை இதோட பண்புகள் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. பண்புகள் பணிகள் அப்படிங்கிறத படிச்சிருங்க. உருமாற்றம் இதில் எது வேணாலும் கேட்கலாம். நமக்கு புக் பேக் வந்து தரை ஒட்டிய தண்டோட உருமாற்றம் இருக்கிறதுனால இது கேட்கலாம். அப்படி இன்டீரியராக கேட்கணும் அப்படின்னா இந்த ஆணிவேரோட உருமாற்றம் கேட்கலாம். அதனால் இது எல்லாமே படிச்சிருங்க. இன்னும் 5 மார்க்ஸ் இதில் இருக்குது. இலையோட அடுக்கமைவு அதுவுமே இப்போ ஒரு சில ரிவிஷன் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு சில இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே டைப் பண்ணாதான் சொல்லுவோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்தந்த லெசன் வரும்போது. அதுக்கடுத்து 4th லெசன் பாருங்கள். இந்த கலைச்சொல் தருக இது எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. புக் பேக்னால் இது மட்டும் நிறைய டைம் கேட்குறாங்க. ரைசிம் சைம் வேறுபடுத்துக இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. வெட்டிஸ் லாஸ்டர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. பேப்பஸ் படிச்சிருங்க. கைனோஸ்டீஜியம் விதையோட பணிகள். சிறுகதிர் என்றால் என்ன? கூட்டுக்கனியை திரள்கனியிலேருந்து வேறுபடுத்துக. அதுக்கடுத்து இதில் வந்து அந்த சிறுப்போகை மஞ்சரி இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து 5 மார்க்ஸ்க்கு கேட்கலாம். கலப்போகை மஞ்சரி சிறப்போகை மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. சிறுகதிர் அந்த தொங்கு கதிர் மடல் கதிர் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப இந்த சூழ் ஒட்டு முறை நிறைய டைம் கேட்டிருக்கேங்க. அதே போல் சதைக்கனிகளோட வகைகளை விவரி இதுலேயுமே நிறையா 5 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த டேபிள் ஒன்று இருக்கும். அந்த கனியோட வகைகள் சதைக்கனி வெடிக்கனி விடியாக்கனி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5th லெசன் பார்த்தீங்கன்னா பன்ம பாதுகாப்பில் தேசிய பூங்காவின் பணிகள் இது நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இருவிதழிலேயே கோப்ப வடிவ இது புக் பேக் கொஷின் தான். அதனால் நீங்கள் படிச்சிருங்க. தாவர குழும பரிணாம வகைப்பாட்டியல் இதோட வேறுபாடு. அறிவியல் பெயர்னா என்ன அல்லது இருசொற் பெயரிடும் முறை என்னென்ன ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதுக்கடுத்து ஹெர்பேரியத்தை எவ்வாறு பாதுகாப்பாய் ஹெர்பேரியத்தோட பயன்கள் இதெல்லாமே படிச்சிருங்க. வகைப்பாட்டோட அவசியம் அல்லது வகைப்பாட்டினோட பயன் இதெல்லாமே படிச்சிருங்க. பாரம்பரிய வகைப்பாடு நவீன வகைப்பாடு அதோட வேறுபாடை படிச்சிருங்க. கிளை பரிணாமவியல் என்றால் என்ன அதையும் நீங்கள் படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக பியூசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லெசன்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னது உண்டு. கட்டாயம் நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் படிக்கிறப்ப இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதில் கிரிட்டேரியா டென்னிஸை கேட்கலாம், மியூசா பாரடிஸு கேட்கலாம், டேட்ராமெட்டல் கேட்கலாம், இல்லை லில்லியசி ஃபேமிலியில் கேட்கலாம். அது எல்லாமே படிச்சிருங்க. அல்லியன் சீபா படிப்பு பார்த்தீங்களா அது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் யூஎஃபிஎஸ்சியோட பொருளாதார முக்கியத்துவம் பெந்தமண்டு ஹூக்கர் இது எல்லாமே படிச்சிருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து 6th லெசனில் பார்ப்போம். ஊடுருவு மின்னணு நுண்ணோக்கியோட முக்கியத்துவம் புக் பேக்கு. செல் கொள்கையின் விதிவிலக்கு. தாவர செல்லோட படமறைந்த பாகம் குறி நான் இங்கே 3 மார்க்ஸாக கொடுத்துருக்கேன். ஏன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3 மார்க்கும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 5 மார்க்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் இங்கே நிறைய படம் வரும். இந்த லெசன் 6வது லெசனை பொறுத்த வரைக்கும் மைட்டோகாண்ட்ரியா பசுங்கணிகம் குரோமோசோமோட படம் இதெல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. ஏதாவது ஒரு படம் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். தாவர செல்லே திருப்பி கேட்குறதுனால புதுவிதமாக இருக்கட்டுமேனு மைட்டோகாண்ட்ரியா கேட்கலாம், இல்லை பசுங்கணிகம் கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரைபோசோமோட ஸ்ட்ரக்சர் கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். சிம்பிளாக இருக்கும் அதனால் நம்ம கேட்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. எதிர்பார்க்காத டைமில் நமக்கு அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுருவாங்க. அதனால் அது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. சிம்பிளாக ஒரு ட்ரா வரைஞ்சி பார்த்துருங்க. பாலிட்டின் குரோமோசோம்னா என்ன, அதுக்கடுத்து லேம்ப்ரஸ் குரோமோசோம்னு இருக்கும் அதையுமே படிச்சிருங்க. குரோமோசோமோட வகைகளை படிச்சிருங்க. 5 மார்க்ஸ்னு பார்க்குறப்ப இதில் வந்து தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் வேறுபாடு இதுதான் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே பணிகள்னு ஒரு சில இதெல்லாமே வரும். உட்கரோட பணிகள் செல்சோரோட பணிகள் எங்கெங்கெல்லாம் பணிகள்னு இருக்கோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் பணிகள்னு வர கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. 7th லெசனில் பார்க்குறப்ப மறைமுக செல் பகுப்போட முக்கியத்துவம் செல் சுழற்சியோட வரைபடம் குறுக்கேற்றம்னா என்ன. இந்த G0 நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. செல் சுழற்சி அந்த வரைபடம் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா அது எல்லாமே படிச்சிருங்க. மைட்டாசிஸ் மியாசிஸ்க்கான வேறுபாடு அதுக்கடுத்து மைட்டாசிஸோட சிறப்பியல்புகள் இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8th லெசனை பொறுத்த வரைக்கும் நொதிகள் வரையறு நீரோட பண்பு நியூக்ளியோடைடு மற்றும் நியூக்ளியோசைடு வேறுபடுத்துக ஆரியனோட வகை மார்ஃபின்னா என்ன புரதத்தோட 2ஆம் நிலை அமைப்பு இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏ அமைப்பை வந்து என்ன பண்ணுங்கள் விவரி அந்த 5 மார்க்ஸ் படிச்சிருங்க. ஆரியனோட வகைகளை வந்து என்னது விவரி எல்லாமே சிம்பிள் தான். இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கலாம் படிச்சிருங்க. 8th லெசனில் மோஸ்ட்லி இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. அதுக்கடுத்து 9th லெசனு ஆக்குத்திஸோட பண்புகள் அதோட பணிகள் அதே போல் ஆக்குத்திஸோட வரைபடம் இது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க.
அதுக்கடுத்து இந்த வாஸ்குலர் திஸ்கில் படிக்கிறப்ப பேரங்கைமோட வகைகள் படிச்சிருங்க. ஸ்க்ளீரங்கைமோட வகைகள் இதெல்லாமே படிச்சிருங்க. ஸ்க்ளீரோட வகை இதெல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா ஒரு டைமும் ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம கேட்குறாங்க. ஒரு சில டைம் பேரங்கைமா கேட்குறாங்க, ஒரு டைம் ஸ்க்ளீரங்கைமா கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் படிச்சுப்பாங்க. வாஸ்குலர் கட்டுரை எந்த வாஸ்குலர் கட்டுரை வேணாலும் கேட்கலாம். அதனால் ஒன்று மட்டும் வரைஞ்சி பார்க்குறாங்க. திறந்தது கேட்கலாம், மூடியது கேட்கலாம், இரு பக்கம் ஒருங்கமைந்தது கேட்கலாம். அவங்களே படம் கொடுத்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் ஏபின்னு கொடுத்துட்டு என்னென்ன பார்ட்ஸ்னு கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதுக்கடுத்து இந்த கட்டுரை உரை, இயக்கச்சொல்கள் இதுலேயே நிறைய சிம்பிளான கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கங்கே பிளாக்கில் போட்டு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே படிச்சிருங்க. வழிச்செல்கள்னு இருக்கும், அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்குத்திஸோட வகைப்படி இது 5 மார்க்ஸில் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரங்கைமா, ஸ்க்ளீரைடு இதோட வகை எல்லாமே 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஒரு வித்திலை, இரு வித்திலை இது 3 5 மார்க்ஸு. வேரோட வேறுபாடு கேட்கலாம், தண்டோட வேறுபாடு கேட்கலாம், அல்லது இலையோட வேறுபாடு கேட்கலாம். அதே சேம் டைம் வேரோட உள்ளமைப்பியல் பண்பு, தண்டோட உள்ளமைப்பியல் பண்பு, இலையோட உள்ளமைப்பியல் பண்பு எது வேணாலும் கேட்கலாம். இந்த நார்களின் பயன்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 10th லெசன் பார்ப்போம். கட்டைன்னா என்ன, பைனஸ் மாரஸ் அதோட வேறுபாடு, ஆண்டு வளையம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் எப்படி ஏற்படுது, வளர்ச்சி வளையம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. டைலோசிஸ்னால் படிச்சிருங்க. வசந்த காலக்கட்டை, குளிர்காலக்கட்டை வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ்னு பார்க்குறப்ப சாற்றுக்கட்டை, வயற்கட்டை ரொம்ப முக்கியமானது. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. இதை விட்டால் நம்ம கட்டையோட படப்படுத்தும் முறை அது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 11th லெசனு பரவல் என்றால் என்ன. இங்கே நிறையா 2 மார்க்ஸ் டைட்டிலே நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில் எல்லாமே படிச்சிருங்க. இந்த பரவல், உள்ளீர்த்தல், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, உள்ளீர்த்தல் என்றால் என்னென்னு வரும், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை பார்த்துங்க. அதோட முக்கியத்துவம், நீரியல் திறன் என்றால் என்ன, சவ்வூடு பரவல் என்றால் என்ன, சாரேற்றம், நீராவிப்போக்கு, அதேமாதிரி நீராவிப்போக்கோட வகைகள் இதெல்லாமே படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப சவ்வூடு பரவலோட வகை, பிளாஸ்மா சிதைவு, இந்த உருளைக்கிழங்கு ஆக்ஸ்மாஸ்கோப்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதெல்லாமே படிச்சிருங்க. அதே போல் நீராவிப்போக்கோட வகை, முன்சின் மொத்த ஓட்ட கோட்பாடு, நீராவிப்போக்கு, நீர்வீழ்ச்சி கோட்பாடு இதெல்லாமே படிச்சிருங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்மா சிதைவும் உருளைக்கிழங்கு இந்த கொஷின்ஸும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 12வது லெசனு கொஷின்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இந்த லெசனை படித்த வரைக்கும் நீங்கள் நைட்ரஜன் சுழற்சியை படித்தாலே போதும், லெசனே கம்ப்ளீட்டான மாறிடும். நைட்ரஜன் சுழற்சியும் இந்த ஆன்ஜியோஸ்பம் பூச்சி உணவோட்ட முறை இதை படிச்சிட்டிங்கன்னா லெசனுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். 1 மார்க்ஸாக பார்க்குறப்ப புக் பேக் 1 மார்க் எது பார்க்கலாம், அல்லது எலமெண்ட் எதனாச்சும் ஒன்று கொடுத்துட்டு மைக்ரோ எது மேக்ரோ எது அந்த மாதிரி கேட்கலாம். இங்கே நைட்ரேட் ஆதல், நைட்ரேட் தன்மயமாதல் இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த காற்றோட வளர்ப்பு, நீரோட வளர்ப்பு இதெல்லாமே பார்க்கலாம். அதுக்கடுத்து 13வது லெசனு 13, 14 நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு ப்ளஸ் கேட்கக்கூடிய கொஷின் ஏற்கனவே கேட்ட கொஷின் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடை படிச்சிருங்க. குவாண்டசோம், ஒளி பாஸ்பரிகரணம், இங்கே நிறையா பாஸ்பரிகரணம் வரும் 13, 14 அது எல்லாமே படிச்சிருங்க. C4 சுழற்சியோட முக்கியத்துவம், CAM சுழற்சியோட முக்கியத்துவம், ஒளிச்சுவாசத்தோட முக்கியத்துவம், இந்த சிவப்பு வீழ்ச்சி, எமர்சன் மேம்படுத்தப்பட்ட விளைவு, ஈடு செய்யும் புள்ளி இதெல்லாமே படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறமி அமைப்பு 1, நிறமி அமைப்பு 2க்கும் உள்ள வேறுபாடு, சுழல் மற்றும் சுழலா ஒளி பாஸ்பரினத்துக்கான வேறுபாடு, கால்வின் சைக்கிளு, ஒளிச்சுவாசம், இழுச்சுவாசம் இதோட வேறுபாடு, C2, C3 சைக்கிளு, அதுக்கடுத்து C3க்கும் C4க்கும் உள்ள வித்தியாசம், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. கண்டிப்பாக 13, 14 பியூர் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும், பியூர் சயின்ஸுக்கு 13, 14 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். பயாலஜிக்கு 2 லெசன்லையும் சேர்த்து ஒரு கொஷின்ஸ் என்ன பண்ணலாம் 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். அது சைக்கிள் எது வேணாலும் இருக்கலாம். 14வது லெசன் பாருங்கள். சுவாசத்தில் இது சிம்பிளான கொஷின், அதோட சமன்பாடு படிச்சிருங்க. ஏடிபியோட ஸ்ட்ரக்சரு, இணைப்பு வினைனா என்ன, சுவாச ஈவு, நொதித்தல், சுவாச ஈவோட முக்கியத்துவம், அந்த நிறையா இது கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பிளான்ட்டுக்கு என்னென்ன சுவாச ஈவு வரும்னு அதெல்லாமே படிச்சிருக்கோம். 1 மார்க்ஸில் கேட்கலாம். தலைப்பொருள் பாஸ்பரிகரணம், அதுக்கடுத்து கிளைகாலிசிஸு, கிரப் சுழற்சியோட முக்கியத்துவம் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசன் எவ்ரி இயர் பார்த்திங்க அப்படின்னா பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி ஒரு 5 மார்க்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அல்லது 3 மார்க்லேயாவது பயாலஜி கேட்குறாங்க. ஆனால் பியூர் சயின்ஸுக்கு 5 மார்க்கில் ஒரு கொஷின் உண்டு, 2 மார்க்லேயும் உண்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நுனி ஆதிக்கம், இது லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஏஜென்ட் ஆரஞ்சு, போல்டிங்கு, ரிச்மான் லாங் விளைவு, தாவராசியோட வகைகள் இது பியூர் சயின்ஸுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒளிக்காலத்துவம், ஃபைட்டோகிராம், தட்பவெப்பதனம், திட்டமிட்ட செல் இறப்பு இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து வாழ்வியல் விளைவு,
அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இதோட வாழ்வியல் எல்லாமே படிச்சுருங்க. இதில் முக்கியமாக சைட்டோகைனின் படிச்சுருங்க. இது நமக்கு புக் பேக்கில் இருக்குது. அதுக்கடுத்து வளர்ச்சி ஹார்மோன்கள்லாம் என்ன, அதோட பண்புகள் இதெல்லாமே படிச்சுருங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும், எல்லா லெசன்ஸுமே கவர் ஆகிடும். அடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.